சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 16ஆம் தேதி. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், மேலும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனங்கள். ஆரோனின் நீண்ட கீழங்கி, இந்த இடுப்பு வெள்ளை கச்சையானது சரியான விதத்தில் காணப்பட வேண்டும். இந்த கச்சை விசுவாசத்தை பற்றி பேசுகிறது. மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியை நாம் நாளுக்கு நாள் உரிமை கொண்டாட வேண்டும் என்பதையும், அவருக்கு சேவை செய்வதில் நம்முடைய சொந்த திறமையை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் எப்பொழுதும் அவருடைய பலத்தை சார்ந்து விசுவாசத்தினால் அவருடைய ஜீவனை பெற வேண்டும். பொதுவாக நாம் இதை செய்ய மறந்து விடுகிறோம். அதனால்தான் அவருக்கு திறம்பட ஊழியம் செய்வதில் நாம் அடிக்கடி தோல்வி அடைகிறோம். கடைசியாக நம்முடைய உழைப்பு வீணாகிவிட்டதை நாம் காணலாம். அவர் மீது விசுவாசம் வைக்க நாம் கற்றுக்கொள்வதற்கு இது போன்ற பல தோல்விகள் நமக்கு ஏற்படலாம். ஆகவே விசுவாசத்தினால் நாம் அவருக்கு ஊழியம் செய்து பலத்தை பெறுகிறோம். நம்முடைய சொந்த திறமைகளால் அல்ல, நம்முடைய சொந்த ஞானத்தால் அல்ல என்பதை கீழ்க்கட்சியானது நமக்கு நினைப்பூட்டுகிறது. பிரதான ஆசாரியன் வெள்ளை அங்கியின் மேல் அணிந்திருக்கும் நீல நிற அங்கியும் ஏபோத்தும் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றது. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13 15வது வசனம் வரை தேவன் நம்மை உப்புக்கும் ஒளிக்கும் ஒப்பாக ஒப்பிடுகிறார். நீல நிற அங்கி மற்றும் ஏபோத்து இருவிதமான சிந்தனையை நமக்கு காண்பிக்கின்றது. நீல அங்கியும் ஏபோத்தும் உப்பு மற்றும் ஒளியை குறிக்கின்றது. நாம் நம்முடைய உடன் விசுவாசிகளுக்கு உப்பை போல் இருக்க வேண்டும். ஆராதனைக்காகவும் ஜெபத்திற்காகவும் விசுவாசிகளுக்காக நாம் கூடும்போது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஒருவருக்கொருவர் உதவுள்ளாய் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சமயங்களில் விசுவாசிகள் மட்டுமே உண்மையில் நம்மோடு பங்கு கொள்ள முடியும். எனவே உப்பை போல நாம் ஒருவருக்கொருவர் பயனுள்ளதாக இருக்கின்றோம். அவிசுவாசிகளுக்கு நாம் ஒளியைப் போல இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் வாழும் வாழ்க்கை அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். நம்மில் அவர்கள் கிறிஸ்துவின் ஜீவனால் ஆசீர்வதிக்கப்படுவதையும் நமது சாட்சியத்தின் மூலம் தூண்டப்படுவதையும் நாம் காணலாம். இங்கு நீல நிற அங்கியும் ஏபோத்தும் நமக்கு விசுவாசிகள் மற்றும் அவிசுவாசிகள் மீது 2 விதமான பொறுப்பை காண்பிக்கின்றது. அவிசுவாசிகளுடன் ஒப்பிடும்போது விசுவாசிகள் எண்ணிக்கையில் குறைவுதான். ஆனாலும் கூட சக்தி வாய்ந்த செல்வாக்கை கொண்டு நமது உணவிற்கு சுவையை தரும் விதத்தில் சிறிய அளவு உப்பை தான் நாம் பயன்படுத்துவதைப் போல, எண்ணிக்கையில் குறைவாக விசுவாசிகள் காணப்பட்டாலும் அவர்கள் பூமியில் தேவனுடைய சபையை உருவாக்கி தேவனுடைய மகிமையை உலகுக்கு காட்டுவர்களாக இருக்கிறார்கள்.